பிரைஸ் தி லார்ட். வார்த்தையும் விடுதலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு அநேகருடைய தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வரும்போதெல்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை, பாஸ்டர் என்னால் ஜெபிக்க முடியல, ரெண்டாவது என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் பிள்ளைங்க என் பேச்சுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நான் எங்கள் வீட்டில் அநேக தேவையில்லாமல் விரைச்சல் வருது பாஸ்டர், அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஏன் என்னன்னே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி அநேக பேர் சொல்கிறாங்க. பாருங்கள், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு எஸ்ரா 8:21, நான் இந்த அகாவை நதியண்டிலே நான் எங்களை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழி தேடுவதற்காகவும் நான் அந்த அகாவ நதியண்டிலே உபவாசத்தை கூறுவேன். இன்றைக்கு நாம் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் வருது அப்படின்னா நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதற்கு பின்பதாக சில பிசாசுடைய கிரிகைகள் இருக்கிறது. நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாதான் போகும், சும்மா ஜெபம் பண்ணலாம் போகாது. சில காரியங்கள் நீங்கள் ஜெபம் பண்ணும் போதே போயிடும். ஆனால் தொடர்ந்து வீட்டில் சமாதான குலைச்சல் வருதா, அப்போ சமாதானம் வீட்டில் கணவன் மனைவியோட சண்டை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கா, பிள்ளைங்க அவங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களா, அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், ஆமாம் நம்ம ஜெபிச்சும் அதை போகலைன்னா அதுக்கு பின்னதாக ஏதோ ஒரு பிசாசுடைய கிரிகை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. உடனே நீங்கள் என்ன செய்யணும், உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஏன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும் அப்படின்னா, இவையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமின்றி புறப்பட்டு போகாது. 9:29 சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இவையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமின்றி புறப்பட்டு போகாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். இன்றைக்கி அநேக துருபதேசங்கள் வந்துடுச்சு, உபவாசம் வேண்டாம், ஆமாம் நீங்கள் உபவாசம் போட்டு ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறையா, நீங்கள் ஜெபமே வேண்டாம் உபவாச ஜெபமும் வேண்டாம்னு சொல்லி நிறையா துருபதேசம் வந்துடுச்சு. என் தேவ பிள்ளைகளே, நம்ம கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்படாது இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் முழங்கால் போட்டு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்கள். எப்படி குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேவன் கொடுத்த ஒவ்வொரு பொருளுக்காக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். கட்டாயம் நான் சொல்கிறேன், ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். ஒருவேளை உங்களால் உபவாசம் பண்ண முடியா, நீ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நமக்காக நம்மளை மாதிரியே அவர் மனித அவதாரம் எடுத்து பாடுகளை பட்ட தேவன், நம்மளை மாதிரி நம்மளோடு கூட கஷ்டப்பட்ட தேவன். அந்த கேளுங்க, கட்டாயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? என் அன்பு தகப்பனே, அப்போ அந்த நேரத்தை அந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறப்பா, ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். சமாதானத்தை கெடுக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தை கடினம் வைப்பார். அப்பா, உபவாசம் போட்டு ஜெபிக்கக்கூடிய இந்த சத்தியத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதற்கான கிருபைகளை தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.